ஆன்லைனில் வாக்கி டாக்கிகளை விற்க கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஆன்லைனில் வாக்கி டாக்கிகளை விற்க கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் எல்லையோரங்களில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் பல்வேறு கட்டுப்பாடுகள் பொதுமக்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ட்ரோன்களை பயன்படுத்தக்கூடாது உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தற்போது ஆன்லைனில் வாக்கி டாக்கிகளை விற்க கட்டுப்பாடானது விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவானது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. முறையான அலைவரிசை எண் குறிப்பிடப்படாத வாக்கி டாக்கிகளை விற்க தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பாகிஸ்தான் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலில் அதற்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடியை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக எல்லை ஓரங்களில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் பல்வேறு பதற்ற நிலை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. சற்று முன்பாக கிடைத்த தகவலின்படி சண்டிகரில் கடைகளை மூடுவதற்கு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது வாக்கி டாக்கிகளை விற்கக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் வேல்முருகன் வழங்க கேட்கலாம். வேல்முருகன், விவரங்கள் பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், குறிப்பாக தற்போது மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி வெளியிட்டிருக்கக்கூடிய ட்விட்டர் பதிவில் வாக்கி டாக்கிகளுக்கு தற்போது கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் அரசு அதிகாரிகள் பயன்படுத்தக்கூடிய வாக்கி டாக்கிகள் இருந்தாலும் கூட தற்போது தனியார் நிறுவனங்கள் வாக்கி டாக்கிகளை குறிப்பாக தொழில் பணிகளுக்காக பயன்படுத்துகிறார்கள். அப்படி வாங்குகின்ற பொழுது முறையான ஃப்ரீக்வன்சி இருக்க வேண்டும், அதற்கான உரிமம் பெற்றிருக்க வேண்டும். தேவையற்ற ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய அந்த வாக்கி டாக்கிகளுக்கு அனுமதி கிடையாது. அப்படி ஒருவேளை அதை பயன்படுத்தினால் சட்ட ரீதியாக தேசிய பாதுகாப்பின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அடிப்படையில் தற்போது பிரகலாத் ஜோஷி அதற்கான தகவலை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக ஏற்கனவே தற்போது நிறைய இடங்கள் வாக்கி டாக்கிகளை பயன்படுத்தி குறிப்பாக ஒரு இடத்திலிருந்து ஒருவர் பேசுவதற்கு தொலைதூரத்தில் இருக்கக்கூடியவர்கள் பேசி வருகிறார்கள். ஆனால் அதற்கெல்லாம் சரியான அந்த ஃப்ரீக்வன்சி என்பது ஒருங்கிணைக்கப்பட்ட ஃப்ரீக்வன்சியாக வழங்கப்படும். ஆனால் இது போன்ற அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தேவையற்ற வகையில் இந்த ஃப்ரீக்வன்சியை யாராவது முறைகேடாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே இதனை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் இந்த சரியான ஃப்ரீக்வன்சி விரும்பம் இருக்கக்கூடிய அந்த வாக்கி டாக்கிகளை மட்டுமே வணிக தளத்தில், அதாவது குறிப்பாக ஆன்லைன் மூலியமாக விற்பனை செய்யக்கூடிய பகுதிகளில் விற்பனை செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு அதற்கான தகவலை கொடுத்திருக்கிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வேல்முருகன்.